தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 6வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்தவர்களிடம் இன்று காலை நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொகுதியின் நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து தொகுதி வாரியாக கேட்டறிந்து வருகிறார் திமுக தலைவர். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் இன்று மாலை புதுக்கோட்டை, கடலூர் மேற்கு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மாலை நேர்காணல் நடத்த உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் திமுக வேட்பாளர்கள் நேர்காணல் 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்தவர்களிடம் இன்று காலை நேர்காணல் நடத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் இன்று மாலை புதுக்கோட்டை, கடலூர் மேற்கு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட உள்ளது. தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து தொகுதி வாரியாக கேட்டறிந்து வருகிறார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் 6வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெகதீஷ், இது குறித்தான முழு விவரங்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வேண்டி விண்ணப்பம் தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் மார்ச் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் நேர்காணலை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து இன்று காலை திருச்சி வடக்கு, திருச்சி மத்திய, திருச்சி தெற்கு, தஞ்சை வடக்கு, தஞ்சை தெற்கு, தஞ்சை மத்திய, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட வேண்டி விண்ணப்பம் அளித்தவர்களுக்கான நேர்காணலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் தொடங்கி நடத்தி வருகிறார். இந்த நேர்காணலில் தொகுதி நிலவரங்கள் குறித்து மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் விண்ணப்பம் அளித்தவர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். இதைத் தொடர்ந்து இன்று மதியம் புதுக்கோட்டை வடக்கு, புதுக்கோட்டை தெற்கு, கடலூர் மேற்கு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு திமுக சார்பில் போட்டியிட வேண்டி விண்ணப்பம் அளித்தவர்களுக்கான நேர்காணலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்த இருக்கிறார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய நேர்காணலானது இன்றுடன் முடிவடைகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதி இருக்கக்கூடிய திமுக சார்பில் போட்டியிட வேண்டி விண்ணப்பம் அளித்தவர்களுக்கான நேர்காணலானது இன்று மாலையுடன் நிறைவடைகிறது என்று குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.